ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவிய இவர் புத்தியே இல்லாமல் கத்திக்கு இரையாக்கியிருக்காரு. எதுக்கு? ஒருதலை காதலுக்கு. ஏன்னா உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமாடா? உன்னை நான் விரும்புகிறேன், என்னை நீ விரும்புறியா? விரும்பினாதான்டா அது தொடரணும். காதலில் நீ ஒருதலை காதலாக நீ காதல் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஒருதலை காதலுக்கெல்லாம் நாங்கள்லாம் எத்தனையோ இரையா கொடுக்கணும், உன்னோட கத்திக்கு இரையா நீ கொடுத்துருக்க அப்படின்னா, நாங்களாம் 5வது படிக்கும் போதுலேருந்தே ஒரு தலையாக பார்த்துட்ருக்கோம். ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு பஸ்ஸில் டெய்லி நம்ம காலேஜுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பொண்ணை ஒரு தலையாக பார்த்துட்ருக்கோன்னா அது காதல். அது அது பொண்ணு அழகாக இருக்குன்னா ஒரு ஈர்ப்பு தான். பார்க்கணும், பேசணும், உன்னை பிடிச்சிருக்கா பழகிருக்கான்னு பேசி பழகி காதல் வரணும். அந்த பொண்ணு உன்னை பிடிச்சிருக்கணும், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். முதல்ல புத்தி இருக்கணும் உனக்கு. காதல்னா என்னன்னே தெரியாமல் அந்த ஒருதலை காதல் பண்ணிட்டு அந்த பொண்ணை இப்போ உன்னோட கத்திக்கு இரையாக்கியிருக்க. முதல்ல படிக்கிற இளைஞர்கள் காதல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணும் நம்மளை லவ் பண்ணணும், அந்த பொண்ணு எனக்கு மட்டும்தான் வேணும், பிடிச்ச காதலி மேல ரசாயனத்தை ஊத்துறது, அவங்களுக்கு சம்பவம் பண்ணுறது. இந்த சம்பவத்தை வேற வேட்டு சமூகம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரே சமூகத்தில் அந்த பொண்ணு அந்த பையன் இது மாதிரி பண்ணியிருக்காப்புல. அவங்க தாய் கதறி இருக்காப்புல. அந்த பையனை என்ன பண்ண போறீங்க? அவனை தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இருப்பீங்க இளைஞர்கள்லாம். என்ன மாதிரியான நடவடிக்கை அரசு எடுக்க போறாங்களோ அரசு கையில் தான் இருக்கு. இளைஞர்கள்லாம் கவனமா இருங்க. புத்தியை வழங்கடா. இல்லை புத்தியோட இருங்க, படிங்க. படிச்சு சொல்றது, நீங்க படிச்சீங்கன்னா முன்னேறிடுவீங்க. அந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு அந்த கிராமத்திலே நான் தான் ஆளு, என் தலையில இருக்கு, நான் வள வார்த்தை பேசிடுவேன், அப்படி இருக்காதீங்க. கவனமா இருங்க இளைஞர்கள், கவனமா இருங்க. இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த ராமேஸ்வரத்தில். அவங்க தாய் கதறாங்க. கவனமா இருங்க இளைஞர்கள்.